தமிழக ரயில்வே துறை மிகப்பெரிய பயன்பாடை கடந்த 10 ஆண்டுகளில் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகள் கிடைக்கப்பட்ட ரயில் திட்டங்களுக்கான ஒதுக்கீடு 22,000 கோடி. உடனே அதுக்கு ஒரு கற்பனையான விளக்கம், பட்ஜெட்ல ஒதுக்குனதை நேரடியா ஒதுக்கல. இந்த 6,332 கோடி தமிழ்நாட்டினுடைய ரயில்வே துறையினுடைய வளர்ச்சிக்கு, ரயில்வே துறையை பயன்படுத்துகிற மக்களின் பயன்பாட்டு வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்டது உண்மையா இல்லையா? ரயில்வேக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதை வைத்து அரசியல் செய்ய முயன்ற திமுகவுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் தெற்கு ரயில்வேயின் புதிய ரயில் பாதைகள் அமைப்பதற்கான நிதி 678.8 கோடி ரூபாயாகவும், இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கான நிதி 285.64 கோடி ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது தமிழ்நாட்டின் பல்வேறு ரயில் திட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்த அவர் போதிய நிதியை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தார். இந்நிலையில் மு.க.ஸ்டாலினின் இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாடு ரயில்வே துறை வளர்ச்சிக்காக பாஜக கூட்டணி அரசு 6,362 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இது முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு ஒதுக்கியதை விட 7 மடங்கு அதிகம் என குறிப்பிட்டார். தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 2,749 கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில் இதுவரை வெறும் 807 ஏக்கர் நிலங்கள் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவாக முடித்து தந்தால் 2 மடங்கு வேகத்தில் ரயில்வே பணிகளை முடித்து தருவதாகவும் அவர் உறுதியளித்தார். இந்நிலையில் ரயில்வே நிதி ஒதுக்கீடு குறித்தும் மத்திய அரசு குறித்தும் அவதூறு பரப்பிய மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் அளித்த பதிலை பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்கள் இதுவரை என்னடா ரொம்ப நாள் ஆச்சு மத்திய அரசு கடிதம் எழுதி மறந்துட்டாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று எழுதிட்டார். நேற்று அவர் எழுதினதுக்கு நமது மத்திய அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். நிறைய திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தி கொடுப்பதை தமிழக அரசு தாமதப்படுத்துகிறது என்றும் சொல்லியிருக்கிறார். அதுபோக இது ஒரு பொதுவான பார்வையாக நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு ரயில்வேங்கிறது சதன் ரயில்வே சேர்ந்தது, கேரளாவில் இதில் இருக்குது. மொத்தம் 9,026 கோடி சதன் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏறத்தாழ 6,332 கோடி தமிழக ரயில்வே திட்டங்களுக்காக, வளர்ச்சி பணிகளுக்காக, ரயில் நிலையங்கள் மேம்படுத்துவதற்காக, இரட்டை ரயில் பாதைகள் போடுவதற்காக, புதிய ரயில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதத்தொகை கேரளாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் யாருக்காவது குழப்பம் இருக்கா? யாருக்கும் குழப்பம் இல்லை. சரி, இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தும் பொழுது அதற்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யும். இப்போ முதல்ல 256 கோடி தான் வந்திருக்கு. உடனே அதுக்கு ஒரு கற்பனையான விளக்கம், பட்ஜெட்டில் ஒதுக்குனதை நேரடியாக ஒதுக்கலை. திட்டங்கள் இப்போ தான் பட்ஜெட் முடிஞ்சிருக்கு. இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு என்று ஒவ்வொரு திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த 6,332 கோடி தமிழ்நாட்டினுடைய ரயில்வே துறையினுடைய வளர்ச்சிக்கு, ரயில்வே துறையை பயன்படுத்துகிற மக்களின் பயன்பாட்டு வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்டது உண்மையா இல்லையா? இது யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ எழும்பூர் ரயில் நிலையம் ஏறத்தாழ 430 கோடி செலவில் நவீனமாக ஒரு விமான நிலையம் மாதிரி மாற்றப்பட இருக்கிறது. அதனுடைய இப்போ ரயில்வே நிலையம், எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு நுழைகிற பகுதி, ரயில் நிலையத்தில் முன்பகுதி ஏறத்தாழ எழும்பூர் பகுதியில் இருக்கிறது. அடுத்து அப்படியே பூந்தமல்லி ஹை ரோடுக்கு மாற்ற போகிறாங்க. அதுதான் மெயின் பாதை. 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகிறது. ஏறத்தாழ 92% கம்ப்ளீட்டாக மின் வசதி படைத்த ரயில் செல்வதற்கு மின் வசதிகளை ஏற்பாடு பண்ணிட்டோம். இரட்டை ரயில் பாதை 90% முடிச்சிட்டோம். மீதி தான் கொஞ்சம் தான் முடிக்கணும். பல ஆண்டுகள் கிடப்பில் இருந்த போடி ரயில் திட்டம்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 5 வந்தே பாரத் ரயில் ஓடிட்டு இருக்கு. அடுத்து 2 வந்தே பாரத் வர இருக்கிறது. இதுபோக தேஜஸ் எக்ஸ்பிரஸ் போன்ற புதிய ரயில்கள் விட்டிருக்கோம். புதிய வழித்தடங்கள்
பரிசீலனையில் இருக்கு. தமிழக ரயில்வே துறை மிகப்பெரிய பயன்பாடை கடந்த 10 ஆண்டுகளில் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஒரு ஆண்டுல எந்தெந்த திட்டத்துக்கு எப்ப நிதி ஒதுக்கணுமோ அப்பதான் மத்திய அரசு ஒதுக்கும். 1000 ரூபான்னு போட்டிருக்கேன், 1000 ரூபான்னு போட்டுறது பரிசீலனைக்குரிய திட்டம் தான். அது இனிமேல் தான் அதுக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் போது அந்த திட்டம் அதற்குரிய தொகை முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்னு ஒதுக்கப்படும். வெறும் ஒரு எம்டியா ஒரு ஸ்பேஸ் இல்லாம இந்த திட்டம் அடுத்து எடுக்கப்படும் என்பதற்கு ஒரு அடையாளமாக 1000 ரூபாய் என்று அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். உடனே இதை ஒரு வழக்கமான ஒரு மரபுப்படி மேற்கொள்கிற திட்டத்தை கூட, செயல்பாடுகளை கூட உடனே அரசியலாக பார்ப்பது, அதை குறை சொல்வது என்று இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்க்கட்சிகளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டும், அதை பிரச்சனையாக்க வேண்டும் என்றே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி செய்த 2014 வரை 10 ஆண்டுகள் தமிழகத்திற்கு ரயில்வே துறைக்கு கிடைத்த ஒட்டுமொத்த திட்டத்தினுடைய மதிப்பீடு வெறும் 4653 கோடி ரூபாய் மட்டும்தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகள் கிடைக்கப்பட்ட ரயில் திட்டங்களுக்கான ஒதுக்கீடு 22,000 கோடி. இதை முதலமைச்சர் மறுக்க முடியுமா? இல்ல இங்க இருக்கிற எதிர்கட்சிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மறுக்க முடியும்? நிச்சயமா மறுக்க முடியாது. அதனால எல்லாத்துலயும் அரசியல் பண்ணாதீங்க. சிட்டம் என்ன, செயல்பாடு என்ன, பட்ஜெட் என்ன, நிதி ஒதுக்கீடு என்ன, அது எப்பெல்லாம் இங்க வரணும், எப்படி செயல்படுத்துவாங்க எல்லாம் தெரிஞ்சும் குறை சொல்வதற்காகவே, உள்நோக்கத்தோடு களங்கம் கற்பிப்பதற்காகவே இது போன்ற செயல்களில் முதலமைச்சர் உட்பட ஈடுபடுகிறார்கள். முதலமைச்சருக்கு நன்கு தெரியும் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகை எப்படியெல்லாம் செலவழிக்கப்படும் என்பது அவருக்கும் தெரியும் என்று தெரிவித்து, ரயில்வே திட்டங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதை விட பல மடங்கு அதிகமாக தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.